ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து 2 பேர் வந்து ஜிம்காவோட பெயிண்டிங் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஜிம்கா 2 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 ஜிம்காஸ்க்கும் ஃபுல்லாக நான் வந்து பிளாக் பெயிண்ட் அடிச்சிடுறேன். பிளாக் பேஸில் டிசைன் வர மாதிரி தான் 2 ஜிம்காமே ரெடி பண்ண போகிறேன். நல்லா ஃபுல்லாக பிளாக் அடிச்சிடுறேன். இந்த ஸ்டிக் பீட்ஸ் மட்டும் பிளாக் அடிக்காமல் நார்மலாகவே விட்டுருக்கேன். ஏன்னா அதில் வந்து நான் கோல்டு அடிச்சுக்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி அடிச்சுட்டு இதை ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறமா இது உள் சைடு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே எந்த கேப்பும் இல்லாமல் அடிச்சுக்கிறோம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதை ட்ரையாக விட்டுட்டு நான் வந்து இந்த உள் சைடும் அடிச்சுக்கிறேன். ஸ்டிக் பீடில் படாமல் மட்டும் அடிச்சுக்கணும். இதை ஃபுல்லாக ட்ரையாக விட்டுடலாம். சேம் டைப்பில் இன்னொரு பேர் வந்து இருந்தது இல்லையா, அதுலேயும் உள் சைடு அடிச்சுக்கிறேன். அடிச்சுட்டு இன்னொரு ஜிம்கா வந்து பிளெயின் ஜிம்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஜிம்காவில் ஸ்டிக் பீட்லாம் எதுவும் கொடுக்கல. நிக்ரோம் ஒயரை வந்து ஓப்பன் பண்ணுற டைப்பில் நான் வந்து வச்சுருக்கேன். இது ஏன் அப்படின்னா, இதில் வந்து நான் லாரியஸ் வைக்க போகிறேன். அதனால் இது வந்து உள் சைடும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த கேப் எதுவும் இல்லாமல் நம்ம அடிச்சுக்கலாம். இந்த நிக்ரோம் ஒயரை வந்து ஓப்பன் பண்ணுற டைப்பில் தான் வச்சுருக்கேன். ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. 4 பேரையும் ட்ரையாக விட்டுடலாம். ட்ரையாக விட்டுட்டு இப்போ கோல்டு எடுத்துகிட்டு சும்மா இந்த பிளாக் பேஸில் அங்கங்கே டிசைனில் மட்டும் கோல்டு கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டாப் சைடில் இருக்கிற இந்த ரவுண்ட் பேஸில் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு டிசைன் போட்டிருக்கேன். அந்த டிசைனில் ஒரு கர்வாக கொடுத்துருக்க டிசைனில் கர்வ் ஷேப்லேயே இந்த மாதிரி கோல்டு கொடுத்துக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே ஒவ்வொரு ரவுண்ட் டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சுட்டு சேம் டிசைனாக அந்த ஜிம்காலையும் போட்டுக்கிறேன். இது வெறும் கோல்டு அண்ட் பிளாக் மட்டும் காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பிளெயின் ஜிம்கா எடுத்துருந்தோம் இல்லையா, இந்த ஜிம்காவுக்கு என்னென்ன பெயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன்னா எல்லோ, பிங்க்கு, ஸ்கை ப்ளூ அண்டு பேபி பிங்க் எடுத்திருக்கேன். 4 கலர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ப்ரஷ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாட்டாக வைக்கிறேன். அதாவது இந்த டிசைன் வந்து மண்டலா டிசைன் வந்து நம்ம போடுறோம். இந்த மாதிரி ப்ரஷ்ஷோட இதுக்கு டூல்ஸ் இருக்குது. நம்மள்ட்ட அந்த டூல்ஸ் இல்லாதனால இந்த ப்ரஷ்ஷோட பேக் சைடை வச்சே நான் இந்த மாதிரி டாட்டாக கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லோ டாட்ஸ் கொடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லோ டாட்ஸ் கொடுத்துட்டு முடிச்சிடுறோம். இது ட்ரையாக விட்டுட்டு நெக்ஸ்ட்டு டாட்ஸ் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா பிங்க் எடுத்துக்கிறேன், டார்க் பிங்க் எடுத்துக்கிறேன். இது வந்து சேம் அதே மாதிரி ப்ரஷ்ஷோட பேக் சைடு வச்சுட்டு வைக்கிறேன். கொஞ்சம் ஈவனாக மட்டும் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிட்டா போதும். ஃபுல்லாக இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிறேன் இந்த மாதிரி டாட்ஸை. ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, பேபி பிங்க் எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இதை வைக்கிறேன். பக்கத்துலேயே வைக்காமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்கை ப்ளூ எடுத்துகிட்டு சின்ன சின்ன டாட்ஸாக வைக்கிறேன். இந்த எல்லோக்கும் பிங்க்குக்கும் இடையில ஒரு ஸ்கை ப்ளூ டாட்ஸு. இது வந்து நம்பர் 0 ப்ரஷ் யூஸ் பண்ணி லைட்டாக மட்டும் வைக்கிறோம், ரொம்ப டார்க்காக வைக்காமல். நெக்ஸ்ட்டு இந்த பேபி பிங்க் இருந்தது இல்லையா, அதை சுற்றி ஒரு வி ஷேப்பில் இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெரிய டாட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற சின்ன டாட்ஸ் அந்த மாதிரி வி ஷேப்பில் வச்சுக்கிறோம். நமக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக டாட்ஸ் அந்த பேபி பிங்க்கை சுற்றி நான் வந்து வச்சுக்கிறேன். மேலே வந்து ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா எல்லோ டாட்ஸே வச்சுக்கிறேன்.
கொஞ்சம் வந்து அதுக்கு மேலே இருக்கிறத பிளாக்காகவே விட்டுறேன். இதே மாதிரி ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுடலாம். ட்ரை ஆகிடுச்சு நல்லா. இப்போது இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு. கொஞ்சமாக நிக்ரோம் ஒயர் இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி டைப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து ஸ்டிக் பீட்ஸ்க்கு ஃபுல்லாகவே கோல்டு கொடுத்துட்டேன். இப்போ இது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா வார்னிஷ் அடிச்சுட்டு எடுத்துட்டேன். இதுக்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஹூக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஹூக்கை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இது கோக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அதனால் பெண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த ஜிம்காவில் இந்த கீழே இருக்கிற பேஸில் கொடுத்துருந்தோம் இல்லையா நிக்ரோம் ஒயர், அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 7 to 6 இல்லைனா 7 வந்து லாரியஸ் போட்டுக்கிறேன். இது வந்து எல்லா வெரைட்டிலையும் கிடைக்கிது. நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் வாங்கிக்கலாம். நான் வந்து ஒயிட் மட்டும் வாங்கினேன். ஒரு மாதிரி பேர்ல் ஒயிட் இது. இதில் வந்து ஒரு 7 பீட்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேயரை வச்சுட்டு லைட்டாக பெண்ட் பண்ணோன்னாலே போதும், கரெக்டாக அந்த ஜிம்காவில் போய் அட்டாச் ஆகிடுது. இந்த மாதிரி ஒரு 7 போட்டுக்கிறேன். 6 to 7 போட்டோன்னா கரெக்டாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அந்த நிக்ரோம் ஒயர் வந்து தேவைப்படலை. இந்த மாதிரி போட்டுட்டு பெண்ட் பண்ணிடுறேன். இதே மாதிரி இந்த ஜிம்கா ஃபுல்லாக இந்த லாரியஸ் போட்டு முடிச்சிடலாம். இப்போ ஒன்று மட்டும் விட்டுருக்கேன், எல்லாத்தையும் போட்டேன். அது ஒன்றையும் ஃபுல்லாக வந்து ஒரு 7 பீட்ஸ் போட்டுட்டு லாக் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இந்த ஜிம்கா. இப்போ இதில் வந்து நான் 3 mm ஆன்டிக் கோல்டு பீடு ஒன்று போட்டுட்டு ஜிம்கா போட்டுட்டு இன்னொரு பீட் போட்டுறேன். வேறு எந்த எக்ஸ்ட்ரா எந்த பீட்ஸும் சேர்க்கல. ப்ளெயினாக ஜிம்கா சேர்த்துருந்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்காதுங்கிறதுக்காக அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். ஜிம்கா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதை வந்து அந்த ஹூக்கில் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பேர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு பேரையும் அதே மாதிரி ஹூக் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு 5 பீட்ஸ் ஒரு 5 பீட்ஸ் போட்டுக்கிறேன். 3 mm கோல்டு பீட் ஆன்டிக் கோல்டு எடுத்திருக்கேன். 5 பீட்ஸ் போட்டுட்டு ஒரு ஜிம்கா விட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு 5 பீட்ஸ் போட்டுட்டு இந்த இடத்த பெண்ட் பண்ணி விட்டுடலாம். நமக்கு எந்த மாதிரி பீட்ஸ் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் இந்த ஆன்டிக் கோல்டு மட்டும் போட்டுக்கிட்டேன். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சேம் இந்த இடத்துல பெண்ட் பண்ணி இந்த ஹோலில் விட்டுடலாம். இந்த பேரும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ 2 பேரோட ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.